Hudson Code. வணக்கம். சிவகாமியின் சபதம் நாவலை நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே உங்களில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோட அன்போட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தமிழக வரலாற்றிலேயே கல்கி அவர்களால் எழுதப்பட்ட 3 சரித்திர நாவல்கள் ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது. இந்த 3இல் பொன்னியின் செல்வனை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு முன்பு எழுதப்பட்ட மகத்தான ஒரு நாவல் தான் சிவகாமியின் சபதம். காதலினுடைய மென்மை, காதலினுடைய கொந்தளிப்பு, தமிழ்நாட்டு வீரத்தினுடைய பிரதிபலிப்பு, தமிழ்நாட்டு கலைகளை பற்றிய ஒரு விரிவான அலசல், இது எல்லாவற்றையும் வரலாற்று பின்புலத்தோடு கல்கி எழுதிய நாவல் தான் சிவகாமியின் சபதம். நாவலுக்குள்ளே போகலாமா? ஆரம்பத்திலே 2 பேர் காஞ்சிமா நகரத்தை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இருவரில் ஒருவர் ஒரு புத்த பிட்சு. அதற்கான அந்த காவி உடையெல்லாம் போட்டுட்டு அவருடைய முகமே அப்படியே ஒரு கடினப்பட்ட முகமாக இருக்குது. புத்த மதம் எப்போவுமே நமக்கு சொல்லுகிற அன்பு, கருணை அதெல்லாம் அந்த முகத்தில் இருந்ததுன்னு சொல்கிறத விட ஒரு விதமான கடினம் அதுதான் அந்த முகத்தில் இருந்தது. அவர் பயங்கர நெடுத்துயர்ந்த மனிதர். 6 அடிக்கு மேலே இருக்கார். உடலும் நல்ல உறுதியான ஒரு உடல். அந்த புத்த பிக்ஷுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த ஒரு இளைஞன், ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். அவனுடைய முகத்தில் இருந்த கலை, கண்களிலே பிரகாசித்த குழந்தைத்தனத்தோடு கூடிய அந்த ஒரு வீரக்கலை எல்லாம் தெரிந்த ஒரு முகத்தோடு ஒரு வாலிபன் அவருக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருந்தான். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம் அடிகளே காஞ்சிமா நகரத்தை அடைய அப்படின்னு அவன் கேட்குறான். புத்த பிட்சு சொல்கிறாரு, இன்னும் நம்ம ஒரு நாழிகை நடக்க வேண்டியிருக்குன்னு. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரத்துக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அவன் கீழே உட்காந்துடுறான். உடனே அந்த புத்த பிக்ஷு அவரும் உட்காந்துக்கிறாரு. அவர்களுக்கு எதிரிலே மகேந்திர ஏரி என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கி மதுராந்தகம் ஏரின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அது அப்படியே பொங்கி ததும்பி கொண்டிருந்தது. அதனுடைய அழகில் மனதை பறிகொடுத்தவர்களாக அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அந்த வாலிபன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் கண்ணு முன்னாடி சூரிய அஸ்தமனம் நடக்க போகிறது. அப்படியே கரகரன்னு சுழலுகின்ற மகாவிஷ்ணுவினுடைய சக்கரம் மாதிரி சுழலுகின்ற பின்மாலை பொழுதினுடைய சூரியன் மங்குகின்ற ஒளியிலே அந்த ஏரியினுடைய நீர் அப்படியே ஒரு கடல் மாதிரி பொங்கி கொண்டிருந்தது. அந்த பக்கத்திலே இருந்த மலைகள், அந்த பக்கத்திலே இருந்த மரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருமை நிறம் பெற்றுக்கொண்டே வந்த அந்த நேரத்தில் பறவைகள் எல்லாம் கூடடைவதற்காக திரும்பவும் பறந்து கொண்டிருந்தன. ஒரு வெள்ளை நாரைகள் அப்படியே ஒரு கூட்டமாக பறந்து போகுது. அந்த பொன்மாலை பொழுதினுடைய கதிரவனுடைய பின்னணியில் அந்த பச்சை மலைகளுக்கும் மரங்களுக்கும் ஏரியினுடைய தண்ணீர் பரப்புக்கும் நடுவில் அந்த வெள்ளை நாரைகள் பறந்து போகிற அழகை பார்த்து அந்த வாலிபன் அப்படியே சொக்கி போனான். அடேங்க அப்பா, இதை ஏரின்னு சொல்ல முடியாது, இதை கடல்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாம், மகேந்திர ஏரி ஏரி கிடையாதே. இப்போ நாம் கோடை காலத்தில் இருக்கோம், அப்போவே இப்படி இருக்குனாக்க மழைக்காலத்தில் இந்த ஏரி எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையிலேயே கடல் பொங்கி ஊருக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த பிட்சு எழுந்து, சரிப்பா நான் கிளம்புறேன், உனக்கு தான் என்னோட வர்றதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை போல இருக்கே, அதனால் நான் முன்னாடி போகிறேன்னு கிளம்புறாரு. இப்போ அந்த இளைஞனும் அவருக்கு பின்னாடியே போகிறான். 2 பேரும் காஞ்சிமா நகரத்துக்கு கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்குறான். அதோ அப்படின்னு கை காட்டுறாரு. அவர் கை காட்டிய இடத்திலே தான் காஞ்சிமா நகரத்தை சுற்றி இருக்கிற கோட்டை சுவர் இருந்தது. அந்த காலத்தில் இந்த மாதிரியான பெரிய நகரங்கள், குறிப்பாக தலைநகரமாக இருக்கிற அந்த ஊர்களை சுற்றி மிகப்பெரிய மதில்களை கோட்டை சுவரை அமைச்சிருப்பாங்க. ஏன்னா பகைவர்கள் உள்ளே வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். அந்த கோட்டை சுவருக்கு வெளியில் அகழி அப்படின்னு சொல்லப்படுகிற மிக ஆழமாக தண்ணீர் இருக்கிற இடத்த அமைச்சிருப்பாங்க, யாரும் கிராஸ் பண்ணி உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக. அந்த கோட்டை சுவர் மூடப்பட்டு இருந்தாக்க நகரத்துக்குள்ளே எப்படி போவது? ஆனால் புத்தபிட்சு ஒன்றும் தயங்கின மாதிரி தெரியல, அவருக்கு எல்லா வழிகளும் தெரிந்திருந்தது. அந்த அந்த இளைஞனை அழைச்சிக்கிட்டு படப்படன்னு ஒரு
சின்ன அம், ஒரு பாலம் மாதிரி இருந்தது. அது மேலே நடந்து போனார். இவ்வளோ சின்ன பாலத்துக்குள்ளே ஏறி தான் இந்த ஊருக்குள்ளே போகணுமா? பெரிய பெரிய வண்டிலாம் எப்படி போகும் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டான். வண்டிகள் போகிற பாதையெல்லாம் வேறு இடத்துல இருக்குது, இப்போ அதையெல்லாமும் மூடியிருப்பாங்க, நாம் இது வழியாக தான் போகணும்னு சொல்லி அந்த சிறு பாதை வழியாக போய் அங்கே இருந்த ஒரு கதவு மாதிரி இதை தட்டுறாரு அந்த புத்த பிட்சு. மேலே இருக்கிற காவல் கோட்டத்திலிருந்து எட்டி பார்த்தவத்த யார் அப்படின்னு கேட்டான். மருதப்பா நான் தான் அப்படின்னு புத்த பிட்சு சொன்ன உடனே மேலே இருந்த அந்த மருதப்பன் பரபரப்போடு வந்து இவங்களுக்காக கதவை மட்டும் திறந்து விட்டான். இவர் இந்த இளைஞன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், அப்பா இவருக்கு இவ்வளோ செல்வாக்கா, இவர் சொன்ன உடனே கோட்டை கதவையே திறந்து உள்ளே விடுறாங்களே அப்படின்னு அந்த இளைஞன் நினைத்திருக்கக்கூடும். உள்ளே வந்த உடனே காஞ்சிமா நகரத்தினுடைய அழகை பார்த்து அந்த இளைஞன் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டான். ஐயோ இப்படி ஒரு ஊர் இருக்க முடியுமான்ற அந்த ஆச்சரியத்துலேருந்து அவனால் வெளியிலே வர முடியல. அவன் சிறு நகரத்திலிருந்து வந்தவன். இது போல் பெரிய ஊர்களை அவன் பார்த்துருக்க மாட்டான் தானே. அவ்வளோ தூரம் வந்த உடனே அந்த இளைஞன் அவனை பார்த்து பிட்சு கேட்குறாரு, இப்போ நீ என்னோட புத்த விகாரத்துக்கு வரியா, இல்லை நீ எங்கே போகிறன்னு? இல்லை இல்லை, எங்கள் அம்மா என்னை காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே திருநாவுக்கரசர் மடத்துக்கு போன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க, நான் வேறு எங்கேயும் போக விரும்பலைன்னு அவன் சொல்கிறான். அப்போ நாம் பிரிய வேண்டியது தான், நீ திருநாவுக்கரசர் மடத்துக்கு இந்த பக்கமாக போ, எனக்கு வழி தெரியாதே அப்படிங்கிறான். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான் திருநாவுக்கரசர் மடம் இருக்குது, அப்படியே வழி விசாரிச்சுட்டு போ, இவ்வளோ மக்கள் இருக்காங்களேன்னு சொல்லி அவர் வேறு பாதையில் போயிடுறாரு. அந்த இளைஞன் அந்த புதுசாக பெரிய நகரத்துக்கு வந்திருக்கான். காஞ்சிமா நகரம் தான் அன்றைக்கி தென்னிந்தியாவில் இருந்த மிக மகத்தான நகரம்னா அது காஞ்சிபுரம் தான். அதில் இருந்த மக்களினுடைய நடமாட்டம், கடைகள், புடவை கடை ஒரு பக்கம், பழக்கடை ஒரு பக்கம், பட்சணக்கடை ஒரு பக்கம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அங்கங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போகணும்னு விசாரிச்சுட்டு அந்த இளைஞன் நடந்து போய்கிட்டே இருந்தான். இன்னும் கோவிலோ இதுவோ வந்த பாடம் இல்லை. மாலை மயங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்த இளைஞன் திடீர்னு பார்க்குற போது ஒரே வீதியே பரபரப்பாயிருது. அங்கே பக்கம் சில பேர் ஓடுறாங்க, இந்த பக்கம் சில பேர் ஓடுறாங்க. என்ன என்ன என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க. பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் செதறி ஓடுறாங்க. இவன் இந்த வாலிபன் வந்தான்ல, அவன் ஊர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வரான். அவனோட கையில் ஒரு மூட்டை இருக்குது, இந்த கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போவே மதம் கொண்ட ஒரு யானை ஒரு பக்கத்துலேருந்து ஓடி வருது. இன்னொரு பக்கத்தில் ஒரு பல்லக்கை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இந்த யானை மதம் பிடிச்சிட்டு வர்றதை பார்த்த உடனே பல்லக்கை தூக்கினவர்கள் எல்லாம் பல்லக்கை கீழே வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் செதறி ஓடிடுறாங்க. அந்த இளைஞன் நொடி நேரத்திலே பார்த்துட்டான், பல்லக்கினுடைய திரை விலக்கப்பட்டது. இதுவரை வாழ்க்கையிலே அவன் பார்த்த பெண்களிலேயே மகத்தான அழகு கொண்ட ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய ஒருத்தி அந்த இளம் பெண்ணும் அவளுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு வயதானவரும் 2 பேரும் பல்லக்கில் இருக்காங்க. என்ன ஏதுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. பார்த்துட்டு இருக்கிற போது அந்த மதம் கொண்ட யானை பயங்கரமாக பிளிரிக்கிட்டு பல்லக்குக்கு பக்கத்திலேயே வந்துருச்சு. இன்னும் ஒரு நொடி தயங்கினால் கூட பல்லக்கிலே பயணம் செய்த அந்த 2 பேரினுடைய உயிரையும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இளைஞன் அந்த ஒரு நொடி நேரத்துக்குள்ளே என்ன செஞ்சான்னா, அவன் ஒரு மூட்டை வச்சுருந்தான்ல, அந்த மூட்டையை பிரித்து அந்த மூட்டையில் ஒரு வேல், அந்த வேலினுடைய எட்ஜ், அந்த முனைப்பகுதி இருக்குது, அவன் கையில் இருக்கிற தடியில் அந்த வேலை பொருத்தி கொஞ்சம் கூட தயங்காமல் முழு வேகத்தோடு வேலை அந்த யானையின் மீது விட்டெறிந்தான் அந்த இளைஞன். மிகச்சரியாக குறி தவறாமல் அந்த வேல் போய் யானையினுடைய இடது கண்ணுக்குள்ளே அப்படியே குத்தி நின்றது. யானை பயங்கரமாக பிளிரி அது யார் குத்தினான்னு பார்த்துட்டு பல்லக்கை விட்டுட்டு குத்தின இந்த இளைஞன் பக்கம் வர ஆரம்பிச்சிது. தன் மீது வேலை எறிந்தவனை பின்தொடர்கிற யானை அவனை என்ன செய்யும்? அதை பார்த்து அந்த இளைஞன் அந்த நிமிஷத்துலேயே அந்த கையில் இருந்த மூட்டையையும் அந்த இதையும் போட்டுட்டு அப்படியே ஓட ஆரம்பித்தான். யானையோட கண்ணில் இருந்த வேலும் கீழே விழுந்துருச்சு. யானை அவனை துரத்த ஆரம்பிக்குது. பல்லக்கை இப்போ விட்டுருச்சு. யானை துரத்தி வருது, அவன் முன்னாடியே ஊகித்து அறிந்திருக்கிறான். அதனால் சந்து புந்தில் அப்படி 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 போய் யானை பின்தொடர்ந்து வர முடியாத வேகத்தில் அப்படியே ஓடி போயிட்டான் அந்த இளைஞன். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப மக்கள் வந்து கூடினார்கள். ஐயோ, ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் இல்லையா இந்த பல்லக்கில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வர இருந்தது. அந்த யாரோ ஒரு பையன், யாரும் தெரியலையே, அவன் மட்டும் காப்பாற்றலைனாக்கா என்ன ஆயிருக்குன்னு மக்கள்லாம் கூடி கூடி பரபரப்பாக பேசிக்க ஆரம்பித்தாங்க. சிவகாமி அப்போ தான் பல்லக்கிலேருந்து இறங்கி வரா. ஒரு 16-17 வயது மதிக்கத்தக்க ஒரு மிக அழகிய இளம்பெண். அவள் வந்து
வந்து ஒரு நடனக்காரி. அவளை பார்க்கிற போதே தெரிகிறது. அவள் நிற்கிற அந்த தோரணை, அவளுடைய அலங்காரங்கள் அதை பார்க்குறப்போவே தெரியுது. அவங்க அப்பாவும் கீழே இறங்கி சிவகாமி பயந்துட்டியான்னு கேட்குறாரு. சிவகாமியினுடைய உடல் கொஞ்சம் பயத்தில் நடுங்கிட்டு தான் இருந்தது. அதனால் சமாளிச்சுக்கிட்டு, அப்பா நம்மளை காப்பாற்றின அந்த இளைஞன் யார், அந்த இளைஞன் மாத்திரம் இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆயிருக்குன்னு கேட்டா சிவகாமி. யாருன்னே தெரியலையம்மா, ஏதோ இந்த மூட்டையை கீழே போட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி அந்த சிவகாமியினுடைய தகப்பனான அந்த ஆயனர் என்கின்ற மகா சிற்பி அவர் அந்த பையன் தூக்கிட்டு போட்டுட்டு போன அந்த மூட்டையையும் அந்த வேலையும் எடுத்துக்கிறாரு. அந்த வேலில் வந்து மாமாத்திரர் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு. எந்த குடும்பங்கள் அல்லது எந்த பரம்பரை, எந்த வீர குலத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய ஆயுதங்களில் வேலோ வில்லோ அதில் அந்த குலத்தினுடைய பெயரை பொறித்து கொள்வது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. மாமாத்திரர்னு பொறிக்கப்பட்ட அந்த வேலையும் ஆயன சிற்பி எடுத்து வச்சுக்கிறாரு. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பரஞ்சோதி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பேர் பரஞ்சோதி, அந்த இளைஞனுடைய பேர். ஓடிக்கிட்டு இருக்கான். யானை அவனை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த சந்து புந்திலெல்லாம் புகுந்து எப்படியோ ஒரு இடத்துக்கு போய் அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் உக்காடுறான். அப்போ தான் அந்த மதம் கொண்ட யானையை அடக்குவதற்காக வேறு 5-6 யானைகளை அவசர அவசரமாக கூட்டிக்கிட்டு பல யானைப்பாகர்கள் போகிறத அவன் பார்க்குறான். சரி, அந்த மதம் கொண்ட யானையை அவங்க அடக்கிடுவாங்க, இனிமேல் ஆபத்து ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறந்தான் உக்காந்தான். அவனுக்கு எப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்ததுன்றது அவன் அவ்வளோ தூரம் ஓடின பிறந்து உட்கார்ந்த பிறகு தான் அவனுக்கு தெரிஞ்சுது. அவன் ஊர்லேருந்து கிளம்புகிற போது அவனுடைய மாமா அவன்ட்டு சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு, பரஞ்சோதி நீண்ட பயணம் பயணம் போகும்போது கையில் வேல் வேணும், அதை வச்சுக்க, ஆனால் காஞ்சிபுரத்துக்கு உள்ளே போன உடனேயே அவனுடைய வேலை தூக்கி போட்டுடு அப்படின்னு அவங்க மாமா அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அறிவுரை அவனுடைய ஞாபகத்துக்கு வந்தது. மாமா அவனுடைய பேச்சை கேட்காததுனால தான் ஊருக்குள்ளே கால் வச்ச உடனேயே யானை மேலே வேலேறிற மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சேன்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் ஓடி வந்த களைப்பு, அவ்வளவு தூரம் நீண்ட பயணம், அதனுடைய களைப்பெல்லாம் சேர்த்து சின்ன பையன் தானே, அந்த இடத்துல அப்படியே படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல பெரும் கூட்டம் கூடிக்கொண்டிருந்த போது ஆயனரும் சிவகாமியும் சரி நம்ம கிளம்பிடலான்னு பல்லக்க அப்படியே போட்டுட்டு போகிறாங்களே, அவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. அப்போ 2 குதிரைகள் அங்கே தாவி ஓடி வந்தன. வருகின்ற குதிரைகளை பார்த்து மக்கள் கூட்டம் வழிவிட்டது. குதிரையிலிருந்து இறங்கிய 2 பேருமே மன்னர் குலத்தை சேர்ந்தவர்கள்ன்றது அவங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுது. அவங்கள பார்த்த உடனே அந்த கூட்டம் முழுக்க திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் வாழ்க, குமார சக்கரவர்த்தி வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டாங்க. ஆமாம், அந்த குதிரையிலிருந்து இறங்கி வந்தவர்கள் 2 பேரும் தான் மகத்தான பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னரான மகேந்திரவர்ம பல்லவரும் அவருடைய மகனான நரசிம்மவர்ம பல்லவர் என்கிற மாமல்லனும் தான் இறங்கி வந்தார்கள். அயனரே, உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு பயந்துக்கிட்டே சக்கரவர்த்தி வந்து கேட்குறாரு. சக்கரவர்த்தி கேட்டுக்கிட்டு ஆயனரை பார்த்து கொண்டிருக்கிறார். பின்னாடி வந்த குமார சக்கரவர்த்தியவனுடைய பார்வை முழுக்க ஆயனரனுடைய முதுகுக்கு பின்னாலே மறைந்தும் மறையாததுமாய் இருந்த சிவகாமியினுடைய நீள் கருவிழிகளிலே தான் பதிர்ந்திருந்தது. சிவகாமிக்கு ஏதாவது ஆபத்தான்னு அறிந்து கொண்டு பதறிக்கொண்டிருந்த அவரனுடைய உடல் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அமைதி கண்டது போல பார்க்கிறவர்களுக்கெல்லாம் தோணக்கூடிய அளவுக்கு அவருடைய பார்வை இருந்தது. ஆயன சக்கரவர்த்தியினுடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து தன்னுடைய நீண்ட அந்த அழகான கண்களினால் அதனுடைய சில இமைகளை மாத்திரம் தூக்கி குமார சக்கரவர்த்தியினுடைய முகத்தை தான் சிவகாமியும் பார்த்து கொண்டிருந்தாள். இல்லை மகேந்திர பல்லவரே, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வீர வாலிபன் வந்து வேலை ஏறி எங்களை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி ஆயன சக்கரவர்த்தி சொன்னார். அப்படிப்பட்ட மகத்தான வீரம் கொண்ட ஒரு வாலிபன் யாருன்னு தெரியலையே, எங்கிருந்து வந்தான், எப்படி வேலை எய்தினா, எப்படி திடீர்னு போயிட்டான் அப்படின்னு அவங்க ஒருவருக்கு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். மகேந்திர பல்லவர் அந்த வேலை கொடுங்க, அது யாருன்னு பார்க்கலாம். அந்த வேலை போது சிவகாமியினுடைய கையில் இருந்தது. சிவகாமியினுடைய கையிலிருந்து வேலை வாங்கி கொள்ளுகிற போது எதேச்சையாகவோ அல்லது திட்டமிட்டோ இருவருடைய விரல்களும் ஒன்றை ஒன்று தீண்டி கொண்டன. உடனே அப்படியே தேள் கொட்டினது மாதிரி 2 பேரும் திடுக்கிட்டு கைகளை விலக்கி கொண்டார்கள். அந்த வேலை பார்த்து விட்டு மகேந்திர பல்லவர் சொன்னார், இவர் மகத்தான வீரனாக இருக்கணும், மாமாத்திரர்னு இதில் பொறுத்திருக்கு அப்படின்னா அவங்க அநேகமாக சோழ குலத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கணும், அல்லது அந்த பரம்பரையில் வந்தவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. சரி, நீங்கள் ஆயன சக்கரவர்த்தி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் ஆயன சிற்பியார் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி சக்கரவர்த்தி சொல்கிறாரு. இல்லை மன்னா, ராத்திரியிலே போயிடலாம், நல்ல நிலவு வெளிச்சம் இருக்குது, நான் போயிட்டேன்னா நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிருவேன்,
ஒரு நாள்னா ஒரு நாள் வேலை எனக்கு விட்டு போகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நீங்கள் செய்வது மிக 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 முக்கியமான வேலை. அது ஒரு நாள் கூட அந்த பணியில் தொய்வு வரக்கூடாது. அதனால் நீங்கள் கிளம்புங்க. எனக்கும் உங்கள் கூடவே பயணத்தில் வரணும்னு ஆசை தான். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. சிவகாமியும் நீங்களும் இந்த நகரத்துக்கு இன்றைக்கி எதுக்காக வந்தீங்க? சிவகாமியினுடைய நடன அரங்கேற்றத்துக்காக வந்தீங்க. எவ்வளவு பிரமாதமாக சிவகாமி நடனம் ஆடினா. அவளுடைய ஆட்டத்திலே மெய்மறந்து நாமெல்லாம் உட்காந்துருந்தோம். அந்த நேரத்தில் பாருங்கள், எனக்கு மிக 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 முக்கியமான அரசாங்க காரியம் ஒன்றதுக்காக ஒரு ஓலை வந்தது. அது வந்த பிறகு என்னால் உட்கார முடியல. நான் கிளம்பின உடனே மாமல்லனும் கிளம்பிட்டான். மாமல்லன் கிளம்பின உடனே அமைச்சர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. அத்தனை பேரும் கிளம்பின உடனே உங்கள் நடன நிகழ்ச்சியை பாதியிலே நிறுத்திட்டு நீங்களும் வரும்படி ஆகிவிட்டது. எனக்கு ரொம்ப வருத்தம். சிவகாமி, என் மீது உனக்கு கோவமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. சிவகாமி கண்ணை நிமித்தி பார்க்காமலேயே, எனக்கு வருத்தம் ஒன்றுமில்லை, ரொம்ப முக்கியமான வேலைன்றதுனால தானே நீங்கள் பாதியில் போயிட்டீங்க அப்படின்னு சிவகாமி பதில் சொன்னான். அவளுடைய குரலை கேட்டு அப்படியே மெய்மறந்து போய் அந்த குரலையும் அந்த குரல் எழும்பிய அந்த முகத்தினுடைய கண்களையும் பார்த்தபடியே, ஏன் தரிசித்தபடியே குமார சக்கரவர்த்தி அங்கே நின்று இருந்தார். நம்ம 2 பேரும் கிளம்புற மட்டும் அவங்க பல்லக்கில் ஏற மாட்டாங்க மாமல்லா. அதனால் நம்ம போகலான்னு சொல்லிட்டு மகேந்திரவர்ம பல்லவர் குதிரையில் ஏறிக்கிறாரு. பிரியவே மனமில்லாமல், போகவே எண்ணமில்லாமல், தயங்கி தயங்கி, ஆனால் வேறு வழி இல்லாமல் குமார சக்கரவர்த்தியும் தன்னுடைய குதிரையில் ஏறிக்கொள்கிறார். 2 குதிரையும் போன உடனே பல்லக்கில் ஆயனரும் அவருடைய மகள் சிவகாமியும் திரும்பவும் ஏறிக்கிட்டாங்க. அவர்கள் ஏறிய பல்லக்கு நகரத்துக்கு வெளியில் இப்போ போக போகுது. ஏன்னா அவங்க வசிப்பது காஞ்சிமா நகரத்துக்குள் இல்லை, மாமல்லபுரத்துக்கு போகிற வழியிலே இருக்கிற காடு. அப்போல்லாம் அது காடு தானே. அந்த பெரும் காட்டில் ஒரு இடத்திலே தான் ஒரு பெரும் மாளிகையை அமைத்து கொண்டு அவர்கள் வசித்து வந்தார்கள். அதை நோக்கி அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். இப்போ இங்கே பரஞ்சோதி தூங்கிட்டு இருக்கார் இல்லையா, தூக்கத்திலிருந்து லேசாக முழிப்பு வருகிறது. முழிப்பு வருகிற போது யாரோ 2 பேர் பேசிக்கிட்டு போகிறாங்க. இந்த பட்டத்து யானைக்கு போய் மதம் பிடிச்சா அதுவே ஒரு துர்ச்சகுனம், இந்த நாட்டுக்கு என்ன வரப்போகுதோ அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு போனாங்க. இன்னொருத்தர் பதில் சொல்கிறான், எப்படி மதம் பிடிச்சிது? அதுக்கு இவன் சொல்கிறான், ஊருக்கு புதுசாக வந்த பையன் ஒருத்தன் வேலை எடுத்து யானை மேலே எரிஞ்சிட்டானான், அதனால தான் யானைக்கு மதம் பிடிச்சிதான். கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவிகளா, மதம் பிடிச்ச யானையிட்டேருந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக நான் வேலை எறிஞ்சேன், இவங்க பார்த்தா பழியையே என் மேலே போட்டுருவாங்க போல இருக்கேன்னு. அதற்குள்ளே ரொம்ப இரவாகி விட்டது. பரஞ்சோதிக்கு தூக்கமும் வரல, தூங்குறதுக்கு இடமும் இல்லை. என்னடா இது, இந்த ஊருக்கு வந்த நாள்லேயே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பரஞ்சோதி ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா திரும்ப திரும்ப அவங்க அம்மா அதைத்தான் சொல்லி அவனை அனுப்பிச்சிருந்தாங்க. தயவு செஞ்சு போய் எந்த வம்புலையும் மாட்டாத, எந்த சண்டைக்கும் போகாத, நீ போகிறது படிக்கிறதுக்காக போகிற. இந்த உலகத்திலேயே அத்தனை பேரும் படிப்பதற்காக காஞ்சிமா நகரத்துக்கு தான் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. உயர் கல்விக்கும் கலைகளுக்கும் ஒரே இடம் என்றால் அது காஞ்சிபுரம் தான். அதற்காகத்தான் பையன் பரஞ்சோதி அங்கே வந்திருக்கான். அவங்க அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப 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 கவலை. திருச்செங்கட்டான்குடின்ற ஒரு சின்ன ஊரில் இருந்த பிள்ளை அவன். அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, முரட்டு பையனாக இருக்கான், எல்லாரோடையும் சண்டை போடுறான். சண்டையில் அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியல. அந்த அம்மாவும் எத்தனையோ ஆசிரியர்களை வச்சு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க பார்த்தாங்க. எல்லா ஆசிரியர்களையும் விரட்டி விட்டுட்டான். சில பேரை படிக்காமலே விரட்டி விட்டுட்டான், சில பேரை அடித்து விரட்டி விட்டுட்டான், சில பேர் இவனுக்கு பயந்து அவங்களா போயிட்டாங்க. இந்த பையனுக்கு படிப்பே வராதான்னு சொல்லி அம்மா கவலைப்பட்டு பையனுக்கு 18 வயசாயிருச்சு. அப்போ தான் அந்த அம்மாவினுடைய சகோதரர் திருவெண்காடுன்ற ஊரில் இருந்தார். அந்த சகோதரருக்கு ஒரு மகள் இருந்தா, அவள் பேர் உமா. அந்த உமையாளுக்கு தன்னுடைய பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. அம்மாவுக்கு மட்டுமா, பரஞ்சோதிக்கும் அதே ஆசை தான். ஆனால் இப்படி ஒன்றுமே படிக்காமல் முரட்டுத்தனமாக இருந்து ஊரெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கிற பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? அதனால் தன்னுடைய சகோதரர்கிட்ட போய் பொண்ணு கேட்கவே அம்மாவுக்கு ரொம்ப பயமாகவும் வெக்கமாகவும் இருந்தது. அப்புறம் பரஞ்சோதி காதில் விழுந்தது, உமையாளுக்கு வேறு இடத்துலலாம் வரன் பார்க்குறாங்கன்னு சொல்லி. அதை கேள்விப்பட்டதுலேருந்து பரஞ்சோதிக்கு மனசே சரியில்லை. அம்மா கிட்ட வந்து சொன்னா, அம்மா நான் காஞ்சிபுரத்துக்கு படிக்க போகிறேம்மா, நீ அழாமல் எனக்கு
விடை கொடுத்து அனுப்புன்னு. அம்மாவுக்கு அழுக வந்தது. ஆனால் வருத்தத்தில் வந்த அழுக இல்லை, சந்தோஷத்தில் வந்த அழுக. இப்போவாவது பையனுக்கு புத்தி வந்ததுன்னு சொல்லி, நல்லா போய் படிச்சுட்டு வாப்பா, நானும் என்னுடைய அண்ணாட்ட சொல்லி வைக்கிறேன், நீ படிச்சுட்டு திரும்பி வர்ற மட்டும் உமையாளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்க வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லி மகனுடைய மனமறிந்த அம்மா மகனுக்காக பேசினாள். அவன் கிளம்பி வர்றபோது மாமாட்ட போய் விடை பெற்று கொண்டு கண்களாலேயே மாமா பெண்ணான உமையாளிடமும் விடை பெற்று கொண்டு தான் வந்தான். அப்போ தான் மாமா சொன்னார், கையில் வேலை எடுத்துகிட்டு போப்பா, ஆனால் ஊருக்குள்ளே போன உடனே வேலை கீழே போட்டுடு, எந்த சண்டைக்கும் போகாத, எந்த வம்பு தும்புக்கும் போகாதன்னு சொல்லி தான் அனுப்பிச்சி வச்சுருந்தார். இப்போ மாமா சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்த பரஞ்சோதி, அவர் சொன்னபடி செய்யாமல் போயிட்டோமே, என்னடா இது மாட்டிக்கிட்டோம், இந்த ஊரில் வந்து சாப்பாட்டுக்கும் வழியில், திருநாவுக்கரசர் மாடம் எங்கன்னு தெரியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த போது 2 அரசாங்க காவலர்கள் எதிரில் வந்தாங்க. யார் தம்பி நீ, ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இன்றைக்கி தான் வந்தேன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, நடுராத்திரியில் என்ன தேடிக்கிட்டு இருக்க, இங்கே தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, சாப்பிட எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். எங்கே தங்க வந்த நீ? நான் திருநாவுக்கரசர் மடத்துக்கு தேடி வந்தேன், அது எங்கன்னே தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த 2 வீரர்களும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. மடத்துக்கு போகணுமா, வா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் பரஞ்சோதிக்கு இருந்த பசியிலையும் களைப்புலேயும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாலும் போகிறதுக்கு ரெடியாக இருந்தான். அவன் பின்னாடியே போனாங்க. 2 பேரும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்த பார்த்தா பெரிய வேலாக வச்சு பெரிய பாதுகாப்போடு இருந்த மாதிரி இருந்தது. அது வாசலில் நின்னாங்க. இதுவா திருநாவுக்கரசர் மடம் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். ஆமாம், இதை பார்த்தா உனக்கு வேறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இருட்டில் ஒன்றுமே தெரியல. இதோ அந்த அறைக்குள்ளே போனாங்க. ஒரு அறைக்குள்ளே அவன் போன உடனே டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தா வெளிக்கதவை அவங்க சாத்தி வெளியில் பூட்டு போட்டுட்டாங்க. 2 காவலர்கள்ட்ட இது என்ன செய்கிறீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான். இந்த காவலர்கள் சொன்னாங்க, தம்பி மடத்தில் தங்கணும்னு நீதானே சொன்ன, இதுவும் மடம் தான், ஆனால் இது திருநாவுக்கரசர் மடம் இல்லை, இது மகேந்திர சக்கரவர்த்தியினோட மடம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. 2 பேருமா 2 காவலர்களுமா சேர்ந்து தன்னை சிறையில் தள்ளிட்டாங்கன்ற விஷயம் பரஞ்சோதிக்கு அப்போ தான் தெரிய வந்தது. நள்ளிரவு பரஞ்சோதிக்கு சிறையாக இருந்தால் என்ன எதுவாக இருந்தது, தூங்கினா போதும்னா தூக்கம் வர மாட்டேங்குது. வயத்துக்குள்ளே பசி அப்படி கொடையுது. சின்ன பையன் தானே, பசிக்கிற போது எப்படி தூங்க முடியும், என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற போது அவன் இருந்த அந்த சிறையினுடைய அந்த அறையின் மேலே இருந்த கூரை, அந்த ஓட்டு கூரையில் அந்த ஓடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னது பேய் ஏதாவது நகர்த்துதா ஓட்டை அப்படின்னு பார்க்குற போது அந்த சின்ன இடைவெளியில் ஒரு கயிறு உள்ளே வந்தது. அப்போ பரஞ்சோதிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, தன்னை காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் கயிறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும்னு ஒன்றும் அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் பசிக்கு சோறு வேணும், இங்கேருந்து வெளியில் போனால் தான் கிடைக்குன்னா போயிடலான்னு சொல்லிட்டு கயித்தை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்தான். அவன் கிட்டத்தட்ட எதிர்பார்த்த மாதிரி அவனை அங்கே கூட்டிகிட்டு வந்த அந்த பிக்ஷு இருக்காருல்ல, அவர் தான் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவருடைய பெயர் நாகநந்தி. நாகநந்தி பிக்ஷுக்கும் பரஞ்சோதியும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? திருச்செங்கட்டான்குடியிலேருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி பரஞ்சோதி நடந்து வந்துட்டு இருக்கிற போது வழக்கம் போல் ஒரு இடத்துல பயங்கரமாக தூக்கம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்து பார்த்தபோது அவன் ரொம்ப வீரன், அவனுக்கு பயமே கிடையாது. ஆனால் அவனுக்கே தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு காட்சி கண்ணுக்கு முன்னாடி. ஒரு 5 அடி நீள பெரிய நாகப்பாம்பு அவனுடைய முகத்துக்கு நேராக தூங்கிட்டு இருந்தது. ஐயோன்னு அலறிக்கிட்டு எழுந்தான். அந்த பாம்பை பிடித்து கொண்டு அந்த பிட்சு நின்றுட்டு இருந்தார். அவர் கையால் அந்த பாம்பு கொல்லப்பட்டு இருந்தது. ரத்தம் கக்கி கொண்டிருந்த அந்த பாம்பை இவனுடைய முகத்துக்கு நேராக பிடிச்சிக்கிட்டு இருந்த பிட்சுவை பார்த்து, அடிகளே என்ன செய்கிறீங்கன்னு பரஞ்சோதி கேட்டான். நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிற காட்டுப்பாதையில் இந்த நாகப்பாம்பு உன்னை கடிக்க வந்தது, நான் தான் அதை கொன்று உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னார். நீங்களோ புத்த மதத்தை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு உயிருக்கு தீங்கு செய்யலாமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். தன்னை கொல்ல வருகிற பசுமாட்டையும் கொல்லலாம், அதனால தான் உன்னை காப்பாற்றினேன். ஆனால் இது உங்களை கொல்ல வரலையே, இந்த பாம்பு என்ன தானே கொல்ல வந்தது, உனக்கும் எனக்கும் முற்பிறவியில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு பிட்சு சொன்னார். அப்படியா, உங்களுக்கு முக்காலமும் தெரியுமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். ஆமாம் தெரியும். அப்போ வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது சொல்லுங்களேன் அப்படின்னு நான் பரஞ்சோதி. என்ன நடக்க போகிறது, இந்த பல்லவர்களுக்கு பெரிய சோதனை காத்திருக்கிறது, இந்த நாட்டிலே பெரிய யுத்தம் வரப்போகிறது, இரத்த ஆறு ஓடப்போகிறது
அப்படின்னு பிட்சு சொன்னார். அவர் முகம் ஏற்கனவே கரடு முரடாக இருக்கா, இவ்வளவு கடுமையான சொற்கள் அவருடைய வாயிலேருந்து வந்த உடனே பரஞ்சோதிக்கு பயமாகவே போயிருச்சு. ஐயா அடிகளே, நாடு கேடு கேட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னார், இன்றைக்கு இரவு உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறதுன்னு சொன்னார். உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு பரஞ்சோதி. ஆபத்து வந்தாலும் நீ அதிலிருந்து காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு பிட்சு சொன்னார். இதுதான் இப்போ நடந்தது. அவர் சொன்ன மாதிரியே ஆபத்து வந்து சிறைச்சாலைக்கு போய் இப்போது அந்த ஆபத்து போய் பிட்சுவாலேயே காப்பாற்றப்பட்டு பரஞ்சோதி வெளியில் வந்தான். வெளியே பரஞ்சோதி வந்த உடனே சத்தம் போடாமல் வாப்பா என்று சொல்லி புத்த விகாரத்துக்கு பக்கத்திலே அவனை அழைத்து கொண்டு போனார் பிட்சு. அப்போ குதிரை மேலே இருந்து 2 பேர் வருவதை அவர்கள் பார்த்தார்கள். அந்த 2 பேரும் நரசிம்மவர்ம பல்லவரும் அவருடைய மகனான மகேந்திரவர்ம பல்லவரும் தான். மாறுவேடத்திலே 2 பேரும் வந்தார்கள். ஒரு பிட்சுவும் ஒரு இளம் பையனும் நிற்பதை அவர்கள் பார்த்துவிட்டு, இந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடாது அடிகளே, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. புத்த பிட்சு இப்போது பரஞ்சோதியை பார்த்து, உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு நான் சொன்னேன்ல, அது உண்மையாயிருச்சுன்னு சொன்னார். ஆமாம், ஜெயிலுக்கு போனேனே, சிறைச்சாலைக்கு போனேனே, அதுதான் நான் ஆபத்து என்று பரஞ்சோதி சொன்னான். அது ஆபத்து இல்லை, இந்த பையன் இருக்கானே இப்போ வந்த ஒருத்தன், அவன் உன்னை பார்த்தானே, அதுதான் உனக்கு ஆபத்து. அது எப்படி எனக்கு ஆபத்து அடிகளே அப்படின்னு பரஞ்சோதி கேட்க அவர் சொன்னார், வந்தது இந்த காஞ்சி மன்னனான மகேந்திரவர்ம பல்லவனும் அவனுடைய மகனான நரசிம்மவர்ம பல்லவனும். அப்படியா, அவங்களா வந்தாங்க? ஆமாம், அவங்க தான் வந்தாங்க. அவங்களால எனக்கு என்ன ஆபத்து? நீ தான் யானை மீது வேல் எறிந்த வாலிபன் என்று தெரிந்தால் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு உடனேயும் அவனை பிடிக்காம போயிடும். தன்னை விட வீரர்கள் இருப்பதை அவன் விரும்புவதில்லை. நல்ல வேளை அவன் பார்வையில் படாமல் உன்னை நான் காப்பாற்றிட்டேன். நீ எனக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உன்னை நான் இங்கிருந்து இந்த கோட்டைக்கு வெளியில் கொண்டு போய் உன்னை ஆயன இடத்துல உன்னை கொண்டு சேர்த்துடுறேன். உங்கள் அம்மா உன்ட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? ஆமா அடிகளை, எங்கள் அம்மாட்ட 2 சொல்லி அனுப்பிச்சாங்க. திருநாவுக்கரசர் மடத்துக்கு போய் தமிழ் படிக்க சொன்னாங்க. ஆயனுடைய அந்த சிற்பச்சாலைக்கு போய் சிற்பக்கலையை கற்றுக்கொள்ள சொன்னாங்க. திருநாவுக்கரசர் மடத்துக்கு இனிமேல் போக முடியுமான்னு தெரியல. ஆயனுடைய கலைக்கூடத்துக்கு போய் சிற்பக்கலையாவது நான் கற்றுக்கிறேன்னு பரஞ்சோதி சொன்னான். அங்கே தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு பிட்சு சொல்லி அவனை ஒரு படகுல உட்காத்தி வச்சு அந்த கோட்டையிலிருந்து அந்த மதகு வழியாக வெளியே போகிற அந்த வாசல், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து வெளியே போகிற வாசலில் பரஞ்சோதியோடு பிட்சு நடக்க ஆரம்பித்தார். ஆயனனுடைய சிற்ப கலாசாலையை நோக்கி அந்த 2 பேரும் நடந்து போனார்கள். ஆரம்பத்திலே 2 பேர் காஞ்சிபுரத்துக்கு வருவதிலே தொடங்கி காஞ்சி மாநகரத்திலிருந்து அதே 2 பேர் அன்றைக்கு நள்ளிரவிலே நடப்பதோடு நம்முடைய இந்த சிவகாமியின் சபதம் கதையினுடைய முதல் பகுதி முடிகிறது. அடுத்த பகுதியோடு திரும்பவும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hudson Guard.